ப்ரோ இல்லை என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ப்ரோ நானே காலிலேருந்து உட்காந்துருக்கேன் ப்ரோ, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதான் உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க ப்ரோ. ஸ்ட்ரெஸ்ஸுனா எப்படி ப்ரோ? இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ப்ராஜெக்ட் டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜரு லீடு எல்லாம் போட்டு நம்ம ஒரு மாதிரி தாளித்து வறுத்து எடுத்துருவாங்க ப்ரோ, அதான் ப்ரோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் கண்ட முன்னே தூங்கிடுவோம் ப்ரோ. இந்திரா, நானே வேலையை வாங்கிட்டு பல கனவோட வந்திருக்கேன். போனோம். சாமி சொல்லுங்கள் சாமி, என்ன பண்ணணும்? தம்பி ஒன்னும் கவலைப்படாத, உன் கட்டத்தை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் உன்னை இவ்வளவு நல்லா போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, இனிமே எல்லாமே சரியாயிடும்பா. அதுக்கு நீ ஒண்ணுதான் பண்ணணும். என்ன சாமி பண்ணணும்? இன்னைக்குதான் பார்த்தேன், உன் ராசிக்கு புதன் உச்சத்துல இருக்காரு. உன் நல்ல நாள் எல்லாமே இன்னைக்குதான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எந்த பொய்யும் சொல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா உன்னை பிடிச்சிருக்க சனி எல்லாமே விலகி உன் வாழ்க்கையே நல்லதாவே மாறிடும். ஒரு வேலை தப்பி தவறி பொய் சொல்லிட்ட, அடுத்து வர 5 இயர்ஸ்க்கு உனக்கு பேட் லக் தான். ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி சாமி, இன்னைக்கு ஒரு நாள் நான் பொய் சொல்லாமே இருக்கேன். சுபம். ரெஸ்யூம். ஹாய், ஹார்ட் காப்பி வேண்டாம், ஆல்ரெடி உங்கள் ரெஸ்யூம் என்கிட்ட இருக்கு. யுவர் ரெஸ்யூம் லுக்ஸ் இம்ப்ரெசிவ். எந்த டூல் வச்சு டிசைன் பண்ணீங்க? அது ஃபோட்டோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எந்த பொய்யும் சொல்லாம இருக்கணும். ஒரு வேலை தப்பி தவறி பொய் சொல்லிட்ட, அடுத்து வர 5 இயர்ஸ்க்கு உனக்கு பேட் லக் தான். ரொம்ப கஷ்டப்படுவேன். இது நான் பண்ண ரெஸ்யூம் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு பண்ணது. நான் ஜஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் ஓகே. எனிவேஸ் we are not hiring you for the designing job. எங்கள் கம்பெனியில் வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது நான் அட்டன் பண்ண வேண்டிய இன்டர்வியூ இல்லைங்க, என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ண வேண்டிய இன்டர்வியூ. அவனுக்கு ஆல்ரெடி வேலை இருக்குது, அதான் அவனை பாத்ரூம்லேயே வச்சு கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். சரி ஓகே, எங்கள் கம்பெனியை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பெனி லோகோ பார்க்க நல்லாயிருக்கும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு எதுவும் உங்கள் கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, வாட் மோட்டிவேட்ஸ் யூ இன் ஒர்க்? ஃப்ரைடே ஈவினிங் பார்ட்டி. ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் நைட் ஷிஃப்ட்ஸ்? நைட் ஷிஃப்ட் வேணாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஓகே, டெல் மீ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்? எந்த வேலை கொடுத்தாலும் யோசிக்காமல் நோ சொல்லிவிடுவேன், அதான் என் ஸ்ட்ரென்த். மண்டே சிக் லீவ் எடுப்பேன், அதான் என் வீக்னஸ். நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து ஏன் ரிசைன் பண்ணீங்க? அங்கே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, அதான் ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு சம்பளம் வந்தோடனே அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டேன். நீங்கள் அந்த 1 மந்தில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டான டாஸ்க் எது? என்ன? நீங்கள் அந்த 1 மந்தில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டான டாஸ்க் எது? நான் ஒரு வாட்டி மீட்டிங்கில் படம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ என் மேனேஜர் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. பட் ஆனால் நான் கொஞ்சம் கூட அசரல. அந்த படத்தை பார்த்து நம்ம இதே மாதிரி ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணோன்னு அவர்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்படி என்ன படம்? வாரிஸ். Out of 10, rate yourself in punctuality. சொல்லுங்க. 2. What is your biggest achievement? நம்புற மாதிரி சிக் மெயில் போட்டு 10 days லீவ் எடுத்துட்டு தாய்லாந்து ட்ரிப் போனோம். Where do you see yourself in 5 years? இன்னைக்கு மட்டும் உண்மையாக பேசி அந்த சாபத்துலேருந்து தப்பிக்கணும். என்ன? இல்லை,
5 இயர்ஸோ 10 இயர்ஸோ நேர்மையாக இருக்கணுங்க. வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? பைக் லோன், கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன் இதெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருந்தால் போதும். ஃபைனல் கொஸ்டின். டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் ஒன் வேர்ட். மிஸ்டர் ஆனஸ்ட். ஒரு 5 minutes break. சரி மேம், அப்போ நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? எங்கள் மேனேஜருக்கு உங்கள் ஆனஸ்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எப்படிங்க? பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன டாஸ்க்கு? எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் அச்சீவ் பண்ணாத விஷயத்த சொல்லி எங்கள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண வைக்கணும். நாங்கள் ஒரு க்ளோதிங் பிராண்ட். இப்போ தான் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைங்க. அவ்வளோதானே, சிம்பிளுங்க. நாங்கள் இப்போ தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. உண்மையை சொன்னால் யாரும் ஆப்பை டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் சில பொய் சொல்லி எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும். தட்ஸ் த டாஸ்க். என்னது, பொய் சொல்லணுமா? பொய்னா பொய்ன்னு இல்லை, ஜஸ்ட் ஒயிட் லைஸ். சிம்பிள் தான். ஐயோ, பொய் சொன்னால் வேலை கிடைக்கும். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு கெட்ட சகனம்னு சாமி சொன்னாரே. ஆனால் இப்போ பொய் சொல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்காது. என்ன பண்ணுறதுனே புரியலையே. சரி கொடுங்க, நான் பேசுகிறேன். ஹாய் சார், எங்கள் ஆப் இப்போ 1 million டவுன்லோட்ஸ் அச்சீவ் பண்ணிடுச்சு. வாட்? இதே டைலாக்கை இன்னும் ஒரு 5 months கழிச்சு உங்ககிட்ட சொல்லுவோன்னு எங்கள் டீம் எங்களை நம்புது. மற்ற எல்லா ஆப்ஸ்லையும் இல்லாத ஃபீச்சர்ஸ் எங்கள் ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுற ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஃப்ரீ. ஆனால் இந்த ஆஃபர் இந்த கால் கட் பண்ண உடனே முடிஞ்சிடும். நைஸ், நான் உடனே டவுன்லோட் பண்ணுறேன். பரவாயில்ல, யூ டிட் இட். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். வெல்கம் ஆன் போர்ட். தேங்க்யூ மேடம்.